தேவன் யாருன்னு கேட்கிறவன் நல்லா இருக்கிறான். கொரோனா காலத்தில் அவனுக்கு கொரோனா வரவும் இல்லை, லாக்டவுன் காலத்தில் அவன் பிசினஸ் டவுன் ஆகவும் இல்லை, அவன் நல்லா இருக்கிறான். ஆனா காலைதோறும் நான் கைகளை கழுவி என்னை சுத்திகரித்ததுக்கு அப்புறம் நான் தண்டிக்கப்படுறேன். அவன் நல்லா இருக்கிறான். ஆண்டவர் சொல்றார், நீங்க எனக்கு விரோதமாய் பேசின பேச்சு ரொம்ப கடினமா இருக்குது. அடுத்த வசனம், கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் அதை. ஒரு நெருக்கம் வரும்போது ஏன் இந்த புரியாதது புரியாமை நம்ம என்னெல்லாம் பேச வைக்குது பாத்தீங்களா? என்னங்க சிஸ்டர், அன்னைக்கு காலை ஜெபத்துக்கெல்லாம் வருவீங்க, இப்ப காணல. என்னத்துக்கு வந்து முந்தியெல்லாம் 4 நாள் கன்வென்ஷனுக்கு நீங்க முதல்ல நிற்பீங்க, இப்போ எங்க போச்சீங்க? என்னத்தை செஞ்சு சர்ச்சில் என்ன மீட்டிங்னா நீங்க தானே முன்னாடி நிற்பீங்க. எதுக்கு நின்று? ஏதாவது நடக்குதா? கிறிஸ்துமஸுக்கும் நியூ இயருக்கும் ஈஸ்டருக்கும் மட்டும் வரவங்களுக்கு எல்லாமே நடக்குது. ஆண்டவர் சொல்ற, எனக்கு விரோதமா பேசி எனக்கு இந்த வார்த்தைகள் நம்ம ஒரு விரக்தியில பேசுறோம். ஆனா ஆண்டவரை ரொம்ப ஹர்ட்